ஹலோ மக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார் மெட்டல் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். ஸோ தேகமலை எஸ்டேட்ல இருக்குது. இங்க அது தெரியும், மாசம் மாசம் ஒரு வீடியோ ஒரு கண்டென்ட்ல கொடுத்துட்டு இருப்போம். இந்த மாசம் பாத்தீங்கன்னா வந்து அலுமினிய ஐட்டம்லாம் இருக்குதுல்ல. ஸோ அந்த ஐட்டம்ல இவங்க கிட்ட என்னென்னலாம் சாமான் இருக்குதுன்றத உள்ள போய் பார்க்கலாம். ஹோட்டலுக்கு தேவையானதும் சரி, வீட்டுக்கு தேவையானதும் சரி, ரெண்டுமே இவங்க கிட்ட இருக்குது. ஸோ அது என்னென்னலாம் இருக்குதுன்ற வீடியோ போய் அங்க போய் பார்க்கலாமா? சரி வாங்க வீடியோஸ்குள்ள போவோம். நம்ம ஐட்டம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோட்டலுக்கு தேவையான ஜாமான்களும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான அலுமினியத்தில் இருக்கக்கூடிய ஐட்டங்களை பற்றி நம்ம இன்ஷால்லா பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66 தியாகமலையார் வீதி, பாண்டிச்சேரி ஸ்டார் மெட்டல் ஸ்டோரில் இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு சில ஐட்டங்கள் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா ஐட்டமும், ஆமாம் எல்லா ஐட்டமும் நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது அலுமினிய மில்க் கேன்ஸு, இது வந்து அந்த பால் கறந்து வைப்பாங்க, அதுவா? பால் கறக்கிறதுக்கு பால் படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பால் கறக்கிற பாத்திரம். அதே மாதிரி வந்து அது வடிகட்டியா, நம்ம சாதம் வடிக்கிறதுக்காக வடிக்கூட கொலண்டர்னு சொல்லுவோம். ஓகே, அது அதுல என்ன தெரியுது. அதே மாதிரி அதுல பெரிய கேட்டரிங் யூஸ் பண்றவங்க, இந்த ஹோட்டல்ல அதே மாதிரி வந்து இந்த மண்டபங்கள்ல வந்து யூஸ் பண்றவங்க இது வந்து பயன்படுத்துவாங்க. ஆமா, சோறு வடிக்கிறது, பிரியாணி செய்யும்போது கம்பல்சரி ஆகும். இதுல பாத்தீங்கன்னா எல்லா சைஸஸும் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே டைம் 10 கிலோ 20 கிலோ வடிக்கிறது. ரைஸ் வேக வச்சு அதை கொட்டினாங்கன்னா தண்ணி ஏத்துக்கிறோம். ஓகே, எவ்வளவு ஒரு கேஜி கணக்கு தானே இதெல்லாம்? ஆமா, இது வந்து நம்ம மொத்தமா வாங்கும்போது கிலோ ரேட்ல வந்து உங்களுக்கு வந்துடும். இல்ல ஒரு பீஸா மட்டும் எடுத்தாலும் தனியா கிடைக்குமா? ஆமா, இதுல பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து இருக்குது உங்களுக்கு. ஒரு அதாவது 1 கிலோ 2 கிலோ வடிக்கிறதுல இருந்து நமக்கு எல்லா சைஸ்லயும் அவைலபிளா இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பார் அந்த மாதிரி இது வீட்டு யூஸ்க்காகவும் உள்ள இந்த மாதிரி அலுமினிய அண்டா. இது பிரியாணி குண்டாவா? இது ஆமா, அது வந்து பிரியாணி செய்யறது குண்டா. அது இதுல பாத்தீங்கன்னா பால் காய்ச்சறது சின்னதுல இருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சைஸ் டீ கடையில யூஸ் பண்ணக்கூடிய 15-20 பேருக்கு உள்ள பால் காய்ச்சற பாத்திரம். இது வால் பாத்திரம்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. இது வந்து இண்டோலியம், அலுமினியம். ஸோ இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுல. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த குழிப்பணியா இருக்கு. குழிப்பணியாரம் இதுல பெரிய சைஸஸ்லாம் இருக்கு. இதுல வந்து மினிமமா வருமா சைஸஸ்? இது வந்து 100 குழி 200 குழி வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஆமா, இது வந்து வீட்டுக்குள்ள சைஸ். இப்போ இது கமர்ஷியலா வேணும்னாலும் நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி பக்கெட் சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பெரிய சைஸ். ஓகே, இது சின்னது, இது வீட்டுக்கு, இது ஹோட்டலுக்கு, கமர்ஷியலா யூஸ் பண்றதுக்கு. அதுல எல்லாத்துலயுமே சைஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு, சின்னதுல இருந்து பெருசு. அப்புறம் வந்து இது பாத்தீங்கன்னா இது அது வந்து இந்த இண்டோலிய ட்ரே இட்லி பான்ல யூஸ் பண்ணக்கூடிய தட்டு இட்லி. அதே மாதிரி எத்தனை தட்டு வேணா வைக்க முடியுமா? அதுல வந்து ஒரு இட்லி பானைக்கும் ஒரு இது இருக்குது. அதுல 5 தட்டு 9 தட்டு அந்த மாதிரி. இது ஆப்பிள் இட்லி அவங்களே கொடுத்துட்டாங்க, மினி இட்லி. அதே மாதிரி இதெல்லாம் நான்ஸ்டிக். இதுல அலுமினியத்திலயும் இருக்கு. ரெண்டுமே அதுல யூஸ் பண்ணிக்கலாம். மினி இட்லி தட்டு அதுல உண்டி, அது பக்கத்துல இருக்குது. இது வந்து இது கோயிலுக்கு யூஸ் பண்ற உண்டி இது. சரிங்களா? அதே மாதிரி இதுல வந்து இட்லி பானை பாருங்க, 81 இட்லி, 108 இட்லி. ஆமா, ஒரே டைம்ல. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இட்லி தட்டு வந்து நம்ம முன்னாடியே காமிச்ச தட்டுல வந்து இதுல மாத்திக்கலாம். ஓகே, போட்டு இருப்பாங்க 81 101 அப்படின்னு சொல்லிட்டு. இதுல 180 200 என்ன சைஸ் கேக்குறாங்களோ அந்த சைஸ் கொடுக்கலாம். இது வீடுகள்ல யூஸ் பண்ற இட்லி பானை. இது பாத்தீங்கன்னா 29 குழி இட்லி பானை. 6 குழியில இருந்து 29 அந்த மாதிரி வீடுகளுக்கு தேவையான சைஸ் எல்லா சைஸ்லயுமே நமக்கு அவைலபிளா இருக்கு. 6 குழி. கீழே ஒண்ணு வருமா? இப்ப 2 பேர் ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தனியா 6 குழி இட்லி பானை.
3 தட்டு. இது வந்து 6 குழி இட்லி பானை. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பெரிய கமர்ஷியல்ல உள்ளது 48 குழி, 50, 60, 80ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே இட்லி பானை அவைலபிள். இட்லி பானை தான். ஓகே. அடுத்தது அதாவது இந்த குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன சைஸ் குண்டான், வீடுங்களுக்கு ஒரு ஆளுக்கு இருக்கிறது மாதிரி. அது கூட சின்ன சைஸ், அது பேபி சைஸ் குண்டான். இந்த சைஸ்ல இருந்து இது பாத்தீங்கன்னா மேல அங்க இருக்கு பாருங்க, அதுல பெரிய சைஸ். ஓ, இந்த ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய, கேட்டரிங் யூஸ் பண்ண அந்த பெரிய அண்ணன் சாம்பார் மாதிரி வைக்கிறதுக்கு, ரசம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. அதே மாதிரி வானல்கள் இருக்குது. வானல் வானல்ல இருந்து அது பெரிய சைஸ் எல்லாமே ஹெவி வார்ப்புலயும் இருக்குது, அலுமினியத்துலயும் இருக்குது இந்த மாதிரி வானல். அதே மாதிரி சின்ன சைஸ் கடை, பேபி கடை. ஓகே. மீன் சட்டி. ஓகே. மீன் சட்டினா வந்து மீன்ல, ஆமா, அது வந்து கொஞ்சம் டெப்த் கம்மியா இருக்கும். மீன் வந்து நம்ம செய்யும் போது ரொம்ப உயரமா இருந்துச்சுன்னா அது வீணாயிடும், அது எடுக்கும் போது கொள்ளும் போது. அந்த மாதிரி டைமுக்கு மீன் சட்டி இது யூஸ் ஆகும். இது வந்து அலுமினிய சாதா வானல்கள். எவ்வளவு அலுமினியம் ஐட்டம் இருக்குது. மேல இருக்கிறதெல்லாம் அலுமினியம் தானா? இது வந்து மேல இருக்கிறது கெத்தல், அந்த டீ கடையில யூஸ் பண்ணக்கூடிய கெத்தல். ஓகே. டீ ஊத்தி யூஸ் பண்றது. அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இது மாரி இருந்தா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த மாதிரி இருந்தா அலுமினியம். ஓகே. மேல இருக்கிறதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து கொஞ்சம் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அலுமினியம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், கிளீனா வந்து. ஆமா, கழுவுறதுக்குள்ள கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். வேலை வைஸ் பார்த்தா இது கம்மியா இருக்கும். ரெண்டுமே ஈவனா தான் இருக்கும். அவங்க யூசேஜ் பொறுத்து தான். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து? என்ன மாதிரி புது ப்ராடக்ட் எடுத்துட்டு வரீங்க? இன்னைக்கு நீங்க பாக்குறது எல்லாமே புது ப்ராடக்டா தான் இருக்க போகுது. பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாலே வந்து ஹரியானா அந்த பிளேஸ்ல இருந்து வர, ஹரியானா மொராதாபாத்ல இருந்து வரக்கூடியது. பேன் இந்தியாவே இறக்கி வச்சிட்டீங்களா? ஆமா, இது எல்லாமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூவா வந்திருக்கு. இந்த வத்தி ஸ்டாண்டு நிறைய மாடல்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ இன்னோவேட்டிவா வந்திருக்கு எல்லாமே. இதெல்லாமே வத்தி ஸ்டாண்டு தானா? இது எல்லாமே வத்தி ஸ்டாண்டு. இதோட விலை எப்படி இருக்கும் அப்ப? இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 180 rupees அப்படி. ஆமா, பிரைசிங் இதெல்லாமே கவர் ஆகுமா? ஆமா, இது எல்லாமே அவங்க வந்து எடுப்பாங்க. இந்த வெசல்ஸ்ல வந்து இந்த இதெல்லாம் எடுப்பாங்க. இல்ல சின்ன சின்னதா இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு மெயினான ஒரு ஐட்டம்ஸ் எல்லாமே இதுல. பாத்தீங்கன்னா பெல்லு, சாம்பிராணி காட்டுறது. அப்புறம் வந்து இப்போ இந்த அணையாம இருக்கிறதுக்காக ஸ்டார் லேம்பு. ஓ, அப்டேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நியூவா இப்போ வந்திருக்கிறது எல்லாம். இது இப்போ வந்து அதிகமாக விரும்பி கேட்குறாங்க இந்த மாதிரி ஓம் லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்டாண்ட் மாடல். இது இப்போ இந்த ஃப்ளவர், இது இப்போ பூ போட்டு வைக்கிறது, மற்றபடி எல்லா இதுலேயுமே வந்து இப்போ இன்னோவேட்டிவாக வந்து நியூவாக நிறைய ஐட்டம்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ அது இல்லாமல் நம்ம இந்த ஒயிட் மெட்டலில் வந்து, அதாவது வெள்ளி மாதிரியே இருக்கணும், நிறைய வந்து இப்போ கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ் வெள்ளியிலே மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு இதில் பூக்கூடை, அப்புறம் வந்து அந்த பூஜை செட்டு. இது என்னென்ன வரும்? அந்த சொம்பு, கிளாஸு, அந்த 3-4 ஐட்டம், தட்டா, அந்த வத்தி ஸ்டாண்டு எல்லாமே இதுல கவரேஜ் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கிஃப்ட், அந்த மாதிரி நிறைய கிஃப்ட் ஆப்ஷன், அதாவது பிளேட்ஸ் வித் டம்ளர்ஸ். ஓகே. இந்த சொம்பு, தானம், இதெல்லாம் வந்து ஒயிட் மெட்டல் இது. ஓகே. ஸோ ஆமா, ரிசம்பிள்ஸ் அப்படியே நமக்கு வந்து வெள்ளி மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அது இல்லாமல் இதை வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதாவது ஒரு நம்மள யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் வச்சு நம்ம தொடச்சோம்னாவே திருப்பி இந்த ஷைனிங்னஸ் டெய்லி யூசேஜ் பண்ணால், ப்ளஸ் வந்து இது இந்த ஷைனிங்னஸ் வந்து குறையாது. ஓகே. ஸோ நம்ம எப்படி குறைஞ்சாலும் நம்ம வந்து ஒரு நம்ம டூத் பேஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு கிளாத் வச்சு தொடச்சாவே நமக்கு திருப்பி அந்த நம்ம ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் இது. ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து இருக்குது. இப்போ வந்து பேரே வந்து 1000 rupees அப்படிலேருந்து நமக்கு ஸ்டார்டிங் ஆகுது. ஓகே. ஸோ அவங்கவுங்க என்ன சைஸ் வேணுமோ, இதுலேருந்து என்ன அவங்களுக்கு லெவல் வேணுமோ அந்த சைஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி தான் அந்த விளக்கட்டை, அந்த விளக்கு வைக்கிறதுக்கான ஒரு இது, அதுலேயும் அதே மாதிரி தான். ஓகே. ஒரு 500-600லேருந்து நமக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த பூஜா பிளேட்ஸும் நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு.
இது வந்து கிஃப்டிங்கும் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 100 120ல் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸே வந்து 100 ருபீஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ பூஜை பிளேட்டே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 120 பிராஸில் ஓகே ஒரு 120 130ல் நமக்கு வந்து ஒரு 100 நம்பர்ஸ் 200 நம்பர்ஸ் எவ்வளோ வேணாலும் அந்த பிளேட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே இதுவா? ஸோ ஒரு பல்க் ஆஃப் பிளேட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 100 வேணும் இமீடியட்டாக எனக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட அவைலபிள் ரெடியாகவே இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்ம ஜென்ரலாக எப்போவுமே உள்ள ஐட்டம்ஸ் தான். ஸோ அண்ணா கூட ஸ்டார்டிங் ரைஸ் பண்ணி சொல்லுங்க. இப்போ இது ஒரு இப்போ நம்ம இதை பார்க்குறோம், குடம் பார்க்குறோம், இதோட குட்டி இருக்கும்ல அதோட விலை அது ஒரு 800 ருபீஸ் 800 ருபீஸ் ஸ்டார்ட் 800 ருபீஸ் 900 ருபீஸ் அப்படியே வந்து பிராஸ் இதில். அது என்னது இது? பால் கறப்பாங்க அது வந்து? ஆமாம், அது வந்து அந்த இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது பக்கத்தில் உள்ளது காஃபி ஃபில்டர். அது பிராஸில் உள்ள காஃபி ஃபில்டர், பித்தளை காஃபி ஃபில்டர். இப்போ மேரேஜில் அப்படின்னா கீழே உள்ளது தான் இது எல்லாமே வந்து மேரேஜுக்கு உள்ள வெசல்ஸ் எல்லாமே. ஓகே. இந்த பெரிய அண்டா அண்டா வந்து சைஸஸ் இருக்குது. 4 kgலேருந்து இருக்குது சைஸஸ். 4 கிலோ. இது வந்து இதுவா? அதில் கிலோ கணக்கு தான் சேல் பண்ணுங்க. ஆமாம், இது வந்து ஹோல்சேல்னால கேஜி பேசிஸ் தான் இருக்கும், பீஸ் ரேட் இருக்காது, கேஜி பேசிஸ் தான் இருக்கும். இங்கே இருக்க வெசல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கேஜி பேசிஸில் எடுத்துக்கலாம். ஓகே. இங்கே இருக்கிற அந்த குட்டி குட்டி குத்து விளக்கு இருக்குதுல்ல? ஆமாம், இது வந்து அந்த கிராப் ரசம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து எடுக்கக்கூடிய ஒரு 250 300 350 அந்த மாதிரி பட்ஜெட்ஸில் கம்மி பட்ஜெட்டில் கூட எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இப்போ நியூவாக பார்த்தீங்கன்னா இந்த காப்பர்லேயே வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க தண்ணி வச்சு குடிக்கணுன்ட்டு. அதுக்கான வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக டம்ளர்ஸ் காப்பரு, அதனுடைய லிட்டு எல்லாமே காப்பரில் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஓகே. சொல்லுங்க. காப்பரில் பார்த்தீங்கன்னா குக்கிங் வெசல்ஸும் இருக்குது, தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கான வெசல்ஸும் இருக்குது. இது வந்து பிராஸ்லேயே வந்து உங்களுக்கு ஈயம் பூசினது, அதாவது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டடாக ஸோ உங்களுக்கு ஃபுல்லி பாலிஷ்டாக இருக்கும் இந்த வெசல்ஸ். இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி காப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த டொமேட்டோ மாடல் சொல்லுவாங்க. ஸோ ஷேப் வந்து கொஞ்சம் அந்த தக்காளி பழம் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். இதெல்லாம் தவளை மாடல்னுவாங்க, இந்த கும்பகோண தவளை மாடல். அது மேலே உள்ளது தேக்ஷான்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது மாதிரி. ஆமாம், இது எல்லாமே வாட்டருக்கான பிடிச்சி வைக்கிற இதுக்கு தான். அந்த இது ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸு, சைஸஸும் நிறைய சைஸஸ் இதில் சின்னதுலேருந்து இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே சின்னது பெருசு எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த அண்டி, பொங்கல் அண்டி இதெல்லாம் கலாய் பூசினது உள்ளார சின்ன சைஸில். இதில் எல்லா சைஸஸும் அவைலபிள், சின்னது பெருசு எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்கும். ஓகே, சூப்பர். இந்த எல்லாமே அந்த மாதிரி ஐட்டம் தான். ஆமாம், எல்லாம் தொங்குறதுலாம் ஏலியன் மாதிரி தொங்கி இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸ் எல்லாமே. இது வந்து அந்த தூக்கு மாதிரி சொல்லுவாங்க, செட்டிநாடு தூக்கு, அது அப்புறம் ஆப்பிள் தூக்கு, பைனாப்பிள் தூக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் மேலே இருக்குது. ஓகே, ஃபைன்.